ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்ப முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியில் வர முடியாது என்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அது எப்படின்னா, ஒரு ஜெயிலில் போட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சின்ன அறைக்குள்ளே அதுள்ள தான் இருக்கணும். சில சிறைச்சாலைகள்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். உள்ளே சில கடுமையான தண்டனைகளுக்கு உட்பட்டவர்கள், உள்ளே டாய்லெட் இருக்கும், ஒரு நாற்றம் அடிக்கும். இப்போ கொஞ்சம் தேசங்களிலே சிறைச்சாலைகள் நவீனமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஜெயிலில் இருக்கிறது மாதிரி ஒரு சரியான ஒரு விடுதலை இல்லாமல் நாம் கஷ்டப்படுறோம். நிறைய பேரோட லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு கடினமான சூழல் இருப்பதை நாம் பார்க்குறோம். சிலர் அவதிப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துன்பத்தின் ஊடாக பயணம் செய்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு நெருக்கடி? எனக்கு தப்பவே முடியலையே, அந்த பிரச்சனையிலேருந்து என்னால் தப்பவே முடியலைன்னு நம்முடைய உள்ள நம்மை பாதிக்கிறது. நாம் வேதனைப்படுகிறோம். அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய அந்த சிறை போன்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களேன், தப்பவே முடியல அப்படின்ற வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். இந்த நாள் வரைக்கும் ஒரு நெருக்கடியை நான் சந்தித்தேன், வேதனையின் ஊடாக நான் பயணம் செய்ய வேண்டியிருந்தது, கஷ்டத்தை நான் தண்ணீரை போல பருகினேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை சற்று மாற்றி அமைக்க விரும்புகிறார். சற்று என்று சொல்வதை விட முற்றிலும் மாற்றி அமைக்க விரும்புகிறார் என்பது சால பொருந்தும். உங்கள் லைஃப்பை, உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஏசப்பா மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். என்ன மாதிரி வாழ்க்கை? இந்த நெருக்கமான வாழ்க்கை, இடுக்கமான வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டமான இந்த சூழல், சிறையிருப்பின் நாட்களை போல இந்த சூழல் நாட்கள் இருக்குது என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய ஜீவிதத்தை அவர் தலைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய அந்த விடுதலையின் மேன்மையான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் வாழ்வின் பல சூழல்களை கர்த்தர் மாற்றி நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். மகிழ்ச்சியாக இருங்க. இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை சம்பூரணமாக, பரிபூரணமாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புத அந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. என்ன வாக்குத்தத்தம்னு சொன்னால், நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். விடுதலை இல்லாமல், கஷ்டத்தோட, வேதனையோட, தப்புறதுக்கு வழி இல்லாமல், தொந்தரவுகளோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை அவர் தர விரும்புகிறார். நீங்கள் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய அளவிட முடியாத விருப்பம், கர்த்தருடைய அளவிட முடியாத தயவு, இரக்கம். ஆகவே வாக்குத்தத்தத்தை முதலாவது நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். செப்பனியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர்கள் சிறையிருப்பை தேவனாகிய கர்த்தர் திருப்புவார். சிறையிருப்பை மாற்றுவார், சிறையிருப்பை திருப்புவார். இதே வாக்குத்தத்தம் வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு ஒசியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயும் வாசிக்கிறோம். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்புகிற போதும், எப்ராஹிம் அக்கிரமும் சமரியாவின் பொல்லாப்புகளுக்கு வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரி கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவார். அவருடைய மக்களாக இருக்கிற நாம் என்னாலும் அப்படி சிறைப்பட்ட நிலையில் வேதனையோடு, ஒரு கைதியை போல, விடுதலை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், சாபத்தோட, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மை முன்குறிக்கலை. வித்தியாசமானவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக நாம் வாழும்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய
மற்றற்ற மேன்மையான அந்த விடுதலையை நமக்கு தருகிறார். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய சிறையிருப்பை முற்றிலும் மாற்றுவார். உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை, பரிபூர்ணமான சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மாத்திரம் விடுவிக்கிறவர் அல்ல. அதற்கு முன்பதாக யாக்கோபினுடைய அந்த நிலையில, பின்தங்கிய நிலையில தன்னுடைய ஜனங்கள் இருந்த போதும் அவர்களையும் அவர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் விடுவிப்பாராம், சிறையிருப்பை மாற்றுவாராம், சிறையிருப்பை திருப்புவாராம். இஸ்ரேலுடைய சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய சிறையிருப்பையும் அவர் திருப்புகிறார். ஆமோஸ் 9:14, ஓசியா 7:1 இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்புறான்னு வாசிக்கிறோம். அதே போல எசேக்கியேல் 39:26 யாக்கோபினுடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். இஸ்ரேல் யாக்கோபு என்றால் ஒரே ஜனக்கூட்டம் தான். அவளோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. புறையின மனிதர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தன்னை வணங்காதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை பற்றிலாம் பெருசாக அவங்கள நியாயந்திருக்காம அவங்க மேலே இறக்கப்பட்டு, அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவருடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறார், சிறையிருப்பை திருப்புகிறார். எசேக்கியேல் 29:14 எகிப்தியனுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 49:23 ஏலாமின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 49:6 அம்மோன் புத்திரனுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 48:47 மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஒரு தன்னை ஆராதிக்கிற, தன்னை வணங்குகிற மக்களுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல, தனக்கு எதிரான மனதில் இருக்கிறவர்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து அவர் தம்முடைய ஜனத்தை விடுவித்து காப்பாற்றுகிறார். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது, அவர் தம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது, நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போது என்ன நடக்கிறது என்றால், பல இடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அவனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது நாம் ஒரு சொப்பனம் கண்டவர்களைப் போல இருப்போம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 126வது சங்கீதம் 1 வசனத்தில் இதை நான் பார்க்கிறோம். அதே போல செப்பனியா 3:20 வாசிக்கிறோம், அவர் முழுவதுமாக நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது, அது மாற்றும் போது நாம் எல்லா ஜாதி ஜனத்துக்கு நடுவில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்போம் என்றது வசனம் சொல்கிறது. மூன்றாவதாக எரேமியா புத்தகம் 31:23 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே என்று சொல்வார்களாம், மகிழ்ச்சியாய் சொல்வார்கள். தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது ஒரு சொப்பனம் கண்டவர்களைப் போல நம்முடைய மனது இருக்கும். அவருடைய சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில சகல ஜாதி ஜனங்களும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாங்க. அதுக்கு நடுவில் கர்த்தர் அப்படித்தான் நம்ம உயர்த்துவார். மூன்றாவது வாசிக்கிறோம், அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே என்று அவர் மற்ற புறையின மக்கள் சொல்வார்களாம். அடுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எரேமியா 30:18 நமக்கு இரக்கம் உண்டாகும். ஒரு சிறையிருப்பை திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்கிறார், பெரிய இரக்கம் உண்டாகிறது. அடுத்தபடி நான் வாசிக்கிறோம் ஓசியா 7:1 பிரஜாதியர்கள் அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்பும்படி கர்த்தர் அவர்களை தண்டிப்பார், அவர்களை ஜட்ஜ் பண்ணுவார். இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்குறோம். சரி, இப்போ தேவனாய் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றணும்னா, அல்லது நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கணும்னா, நம்மை காப்பாற்றணும்னா நாம் என்ன செய்யணும்? முதலாவது, அவனுடைய சிறையிருப்பை திருப்பணும்னா தேவனிடத்தில் மனம் திரும்பணும். ஒருவேளை சிறையின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு ஜெயிலில் மாட்டினது போல ஒரு நிலை இருக்குதா? விடுதலை இல்லைன்னு வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்கிற வாக்கு என்ன? நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவரை நோக்கி பாருங்கள். உபாகமம் 30வது அதிகாரம் 2-3 வசனங்கள். உன் தேவனாய் கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தருக்கு செவி கொடுத்தால், உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். தேவன் திரும்ப நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல மனம் திரும்புவது. ஆண்டவரை நீர்தான்ப்பா எனக்கு, என்னுடைய கேடகம் நீர்தான், என்னுடைய துருகம் நீர்தான், என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீதான் எனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், நீதான் எனக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போது, நம்மளுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும். மனம் திரும்புங்கள்.
எசேக்கியா ராஜாவுடைய காலங்களில் ஜனங்கள் மனம் திரும்பினதினாலே அவருடைய சரீரத்தை கர்த்தர் மாற்றினார். 2 நாளாகமம் 30:9 நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கும் திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்கிறார். அவரிடத்தில் திரும்புங்கள், சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால், சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வர வேண்டுமானால், தேவனாய் கர்த்தரிடத்தில் மனம் பொருந்துவது, மனம் திருந்துவது. ஆண்டவர், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்கப்பா, நான் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து மனம் திருந்தி மனம் பொருந்தி நீங்கள் அவரை சேவிப்பீர்களே ஆனால், என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். நம்மிலே அநேகர் அதை செய்கிறதில்லை. நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், மனம் திரும்புவதில் இல்லை. தேவனிடத்தில் சரியான மனம் பொருந்துதல் இல்லாததுனால தான் இன்னைக்கு நான் வேதனைப்படுகிறோம். இன்றைக்கு சிறையின் அனுபவத்தை நாம் கடந்து வருகிறோம். கர்த்தர் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இரண்டாவது, தேவனுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, சிறையிருப்பிலிருந்து நாமே கர்த்தர் விடுவிப்பதற்கு, இரண்டாவது, நாம் பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனாகமம் 39:26 அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கும் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்ச அனைத்திற்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். நான் எப்போ சிறையிருப்பை திருப்புவேன் என்றால், பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமக்கணும். அதை சுமந்த பிறகுதான் தேவனுக்கு விரோதமாக தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்க்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் செய்த பாவத்தை 40 ஆண்டுகள் சுமந்து தீர்த்தாங்க. சோரம் போன பாவத்திற்காக வனாந்தரத்தில் கர்த்தர் அலைய விட்டார். அப்படிலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் செய்யறதில்லை. நீ சுமக்க வேண்டாப்பா, நான் சுமக்கிறேன்ற ஆண்டவர். நீ சுமக்க வேண்டாம், நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன். உன் பாவத்தை, உன் குற்றத்தை, உன்னோட அக்கிரமத்தை, உன்னுடைய வேதனையை நான் சுமக்கிறேன். உன்னுடைய மன சஞ்சலத்தை நான் சுமக்கிறேன். உன் மனதின் கஷ்டத்தை நான் சுமக்கிறேன், நீ சுமக்க வேண்டாம். நாம் செய்த பாவங்களுக்காக உலகத்திலே அவதரித்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து சிலுவையிலே இயேசு பலியானார். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சிலுவையிலே அவர் நமக்கு தொங்கினதினாலே, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாரங்களையும் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய வல்லமை சுமந்து தீர்த்தது. நாம் சுமக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோட பாரத்தோட என் வாழ்க்கையை நம்முடைய சமூகத்தில் தருகிறேன்டவரை, என்னை ஒப்புக் கொடுக்குறாண்டவரை, என் குற்றத்தை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும். ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திருந்தி அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, நீ உங்களுடைய மீறுதலை, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்களுடைய வேதனையை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சுமந்துப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்ப்பார். நீங்கள் பாதுகாப்புடன் இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கனப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். நம்மை மனமகிழ்வின் பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். ஆக தேவன் நம்முடைய சிறையிருப்பை எப்போ மாற்றுகிறார் அப்படின்னா, மனம் திருந்தி மனம் பொருந்தி ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கெஞ்சும் போது அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இது நிறைய பேருடைய லைஃப்பில் நடந்தது. இரண்டாவது, உங்கள் பாவத்தை, உங்கள் அக்கிரமத்தை நீங்கள் சுமந்து தீர்க்கும் போது, அப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார் என்று முழு மனதோடு நீங்கள் நம்பினா, அந்த நேரத்திலே அவர் உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய தோஷத்தை எல்லாம் மாற்றுறார். உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து உங்களுக்கு கிருபையாக உதவி செய்கிறார். God will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அவர் தன்னுடைய காரியத்திலே வாங்கி போட்டுக் கொள்கிறார். அவரிடத்தில் போய்விடுங்கள், ஆண்டவரிடத்தில் போய்விடுங்கள். அவ்வளவுதான். ஏசப்பா நீங்கள் போதும்ப்பா, நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் எனக்கு இருந்தால் போதும், உங்கள் சமூகம் இருந்தால் போதும், உங்கள் வல்லமை இருந்தால் போதும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். He will do everything for us. எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மூன்றாவது, நாம் என்ன செய்தால் அவர் சிறையிருப்பை திருப்புவார் அல்லது சிறையிருப்பை மாற்றுவார்?
தேவனை நாம் தேடும் போது அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். முதலாவது மனம் திரும்புங்கள், இரண்டாவது பாவத்தை சுமந்து தீருங்கள், மூன்றாவது அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பதோடு அவரை தேடுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். அப்படி அவருடைய முகத்தை தேடி அவரை ஆராதனை செய்யும் போது அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். செப்பனியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 2-3. அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். யாருடைய சிறையிருப்பை திருப்புவார்? மேல் நோக்கி வாசிக்கும் போது 3வது வசனம் சொல்லுது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். உண்மையாக அவரை தேடுவது, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது, அவருடைய பட்சத்தில் போய் விழுந்து விடுவது, அதை செய்தால் ஆண்டவர் உங்களை முழுமையாக தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து, உங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவார். நான் அவருடைய முகத்தை தேடுவது, அவருடைய நீதியை தேடுவது, அதுதான் இயேசு சொன்ன முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, ஆசைப்படுற எல்லாத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் முடிச்சு கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். நீங்கள் பிளஸ் பண்ணப்படுவீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகிமையின் கரம் உங்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் துணையாக இருந்து உங்களை பலப்படுத்தட்டும். காட் வில் பிளஸ் யூ. காட் வில் பிளஸ் யூ. உங்களை ஆண்டவர் சீக்கிரம் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய முகத்தை தேடி பழகுங்கள். ஆண்டவரே, உங்கள் முகத்தை தேடுறேன்ப்பா. உங்கள் முகத்தில் அது எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் வச்சிருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசா. இதை சங்கீதக்காரன் 31:19 சொல்றான். அவர் உங்களுக்காக எனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசு. அதிகமான நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போறீங்க, ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போறீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. தேவன் ஒரு விசேஷித்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போறார். அவருடைய முகத்தை பாருங்க. உலகத்தை பார்க்க வேண்டாம், உறவுகளை பார்க்க வேண்டாம். அங்கிருந்து சான்ஸ் வரும், இங்கிருந்து சான்ஸ் வரும், இந்த கேட்டு திறக்கும், அந்த கேட்டு திறக்கும், அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் தான். அவர் நினைச்சாதான் என் வாழ்க்கை மாறும். அவர் நினைச்சாதான் சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலை பெற முடியும். அவர் நினைச்சாதான் நான் ப்ராஸ்பரிட்டியா, ஆசீர்வாதமா, நிறைவுள்ளவளா வாழ முடியும். அவரை நம்புங்க. அவருடைய பொன்முகத்தை நோக்கி பாருங்க. 4வது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தார். அவர் கற்பித்து கொடுக்கிற கற்பனை, அவர் நமக்கு கற்பிக்கின்ற அந்த கட்டளைகள், பிரமாணங்கள், அது சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு, வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தா உண்மையாகவே ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். அனுதினம் கர்த்தர் நம்மோடு பேசுறார். நம்ம என்ன செய்யணும்? நம்மோடு கூட உறவாடுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய சிறையிருப்பை மாற்றுவார். நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும், விடுதலையோடு அவரை தொழ முடியும், விடுதலையோடு அவரை போற்றி புகழ முடியும். என் நேசருடைய அந்த ஆசீர்வாதம், என் நேசருடைய அந்த மகிமை நம்மை அளவில்லாமல் மூடும். நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருளாளர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான கரம் நமக்கு துணை செய்யும். நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4வது விஷயம் இதுதான். கர்த்தர் கற்பித்து கொடுக்கிற, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற, நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த வேத பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகள், இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் போதும். அவர் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து முழுமையாக நம்மை விடுவித்து காப்பாற்றி அவருக்கு சாட்சியாக நம்மை தூக்கி நிறுத்துவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் உயர்த்தப்படுவோம். இறுதியாக எரேமியா புத்தகம் 33:11 ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை நாம் அதிகப்படுத்துவோம். சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் அவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தம் அதிகமாக இருக்கட்டும். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 33:11 இன்னும் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரப்புகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துதி எங்கே எழும்புகிறதோ அங்கே விடுதலை உண்டு. துதிக்கிற இடத்துல தேவனுடைய விடுதலையின் பிரசன்னம் மிக அதிகமாய் வெளிப்படும்.
நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை, பரிபூர்ணமான சுகத்தை, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முழுமையான ஒரு சேமம், முழுமையான விடுதலை வேணும்னு சொன்னால் தயவு செய்து கர்த்தருடைய கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதியுங்கள். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ வல்லமையுள்ளவர், நீர் என்னை விடுவிக்க முடியும், நீ காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க. அந்த துதியின் சத்தம் போக போக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரத்தில் பாருங்கள். தொழுவத்திலே கை கால் மாட்டப்பட்ட நிலையில் ஒரு சிறை அனுபவத்தை பெற்றிருக்கிற பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை புகழ்ந்து பாடிய போது ஒரு கட்டுகள் அவிழ்ந்தன, சிறைச்சாலை நடுங்கியது. அவர்கள் மாத்திரம் இல்லை, அந்த ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேர் விடுவிக்கப்பட்டார்கள். இப்போ துதியில் ஒரு மகிமை இருக்குது. நாம் துதிக்கும் போது, விடுதலையாக வாய்களை திறந்து துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது விண்ணக தந்தை இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, பரிசுத்தம் இறங்கி வருகிறார், நம்மை ஆச்சரியமான விதத்தில் விடுவிக்கிறார். உங்கள் சிறையிருப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் சிறையிருப்பிலிருந்து முழுமையான விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் முழுமையான ஒரு நல்ல சேமத்தை, நல்ல ஒரு விடுதலையை உங்களுக்கு அவர் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், கிறிஸ்துவனுடைய ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. நீங்கள் ஒரு ஜெயில் இருக்கிறது போல இருக்க மாட்டீங்க. அந்த சிறையின் அனுபவம் மாறும், அந்த சிறை கைதியினுடைய நிலம் மாறும். நீங்கள் மகத்துவமான அந்த தெய்வம் தருகிற அந்த விடுதலையை அனுபவிப்பீங்க. சதா காலமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கர்த்தர் அந்த சேமத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இது நடக்கும், சீக்கிரத்தில் நடக்கும். ஐயோ, நான் விடுதலை இல்லாமல் வாழ்கிறேனே, ஒரு சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி வேதனைப்படுகிற என் அன்பு சகோதரியை, தாயை, தகப்பனே, ஆண்டவர் உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். இன்று இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவரை துதிப்பதற்கு ஒப்புக்கொடுங்க, மனம் திரும்புவதற்கு ஒப்புக்கொடுங்கள், பாவங்களை சுமந்திருக்க ஒப்புக்கொடுங்கள், அவருடைய முகத்தை தேட ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டதை போல இருக்கும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை திருப்புவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் திரும்புங்கள், பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள், என்னுடைய முகத்தை தேடுங்கள், அவரை நல்லா துதிங்க, அவரை நல்லா கர்த்தரை ஆராதிங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் அமர பண்ணுவார், சிங்காரம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆண்டவருடைய அந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். நிச்சயம் உங்களுடைய சிறையிருப்பு மாறும், நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். நேசிக்கிறீர்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. தேவனே கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறட்டும், அற்புதம் நிகழட்டும். உடைய பிள்ளைகளுடைய நாமத்தினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்களாக. சத்துரு தோற்கடிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயரட்டும். மேன்மைப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.